வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு கோயிலை பார்க்க போகிறோம். இது ஒரு பரிகார ஸ்தலம். எதற்காக இந்த பரிகாரம், நம்ம அங்கே போனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுடைய முந்தைய தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட பிறந்தவங்க 6 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அவங்க பெற்றோர்கள் 10 குழந்தைங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 80களில் ஜனத்தொகை அதிகமாகுதுன்னு சொல்லி ஒரு குடும்ப கட்டுப்பாடுக்காக சில விளம்பரங்கள்லாம் வந்தது. அப்போ தூர்தர்ஷன் இருந்த காலத்தில் குடும்ப கட்டுப்பாடுக்காக 2 கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. ஒரு சிகப்பு கீழ்நோக்கிய முக்கோணம் படம் போட்டிருக்கோம். அப்போ தான் பெரிய அளவில் இந்த குடும்ப கட்டுப்பாடுக்காக சொல்லக்கூடிய கருத்தடை சாதனங்கள்லாம் பெரிய அளவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தெருவுக்கு தெருவு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. இது எல்லாமே காலத்தோட கோலம். இன்னொன்று இதுக்கான ஒரு காரணம் ஏன் இப்படி ஆயிருக்கு நம்ம சமுதாயத்தில் அப்படின்னா, திருமண வயதும் தள்ளி போயிடுச்சு. எல்லாரும் படித்து முடித்து செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே 27-30 வயசு ரேஞ்சை எட்டி பிடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வர்றாங்க. இதனால் காலதாமதம் ஆகுது குழந்தை பேறு பெறுவதில். அதுலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் கழித்து குழந்தை பிறக்க போது நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஜாதகத்துடைய அமைப்பும் அதை பிரதிபலிக்குது. அப்போ ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க ஜாதகத்திலலாம் அப்படி இல்லையா அப்படின்னா, உண்மையிலே நமக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் டசன் கணக்கில் இருந்தது. இன்றைக்கி குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. சரி, ஜாதக ரீதியாக இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஜோதிடத்தில் புத்திரஸ்தானம்னு சொல்கிற இடம் 5ஆம் இடம். புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. அப்போ குரு இதுக்கு ஒரு முக்கியமான கிரகம். இது கணவன் மனைவி இருவர் ஜாதகத்திலையும் இது பலமாக இருக்கணும். அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு பலமாக இருந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா கரு உருவாகும், கரு சேதம் அடையும். அவங்களால அந்த குழந்தை பெற்றெடுப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படும், கர்ப்பப்பை கோளாறுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல. அப்போது இருவர் ஜாதகமும் பலமாக இருக்கணும். சரி, புத்திரஸ்தானம்ங்கிறது 5ஆம் இடம். புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் குரு பகவான். ஏதோ ஒரு விதத்தில் இந்த 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்படுது. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். அல்லது இந்த திருமண காலகட்டத்தில் கோச்சாரத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றார். இல்லை புத்திர காரகனை சனி பகவான் பார்க்குறாரு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும் போது அவங்களுக்கு புத்திரர், அதாவது குழந்தை பெறுவதில் ஒரு காலதாமதம் ஏற்படுது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ஏதாவது ஒரு சரியான ஒரு கோயில் போன உடனே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். குழந்தை பேரை அவங்களுக்கு குழந்தையை நல்லபடியாக பெற்றெடுக்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இப்போது ஒரு கோயில் சொல்கிறேன். இது ஒரு அற்புதமான கோயில். இது கும்பகோணத்தில் நாச்சியார் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் கும்பகோணத்தில் நாச்சியார் கோயிலுக்கு எல்லா பஸ்ஸும் போகும். அங்கே இறங்கி ஒரு ஷேர் ஆட்டோ இல்லை ஒரு ஆட்டோ எடுத்துக்கலாம், இல்லை கும்பகோணத்துலேருந்தே ஒரு ஆட்டோ எடுத்துக்கலாம். கொத்தங்குடி அப்படின்னு ஒரு இடம். இங்கே ஒரு சிவ ஆலயம் இருக்குது. இது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவ ஆலயம். 2017 தான் இதுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோயில். இது மகாபாரதத்தோட தொடர்புடைய கோயில், பீமன் வழிபட்ட ஸ்தலம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த கோயிலில் என்ன அப்படி விசேஷம்? இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்
சுந்தரேஸ்வரராக இருக்கார். அம்பாள் வந்து மீனாட்சி அம்பாளாக இருக்காங்க. இப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கொத்தங்குடி, இது வந்து கூகுளில் நீங்கள் 66 கொத்தங்குடின்னு போட்டிங்கன்னா வரும், நீங்கள் அங்கே போகலாம். இந்த கோயில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோயில். பொதுவாக இதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் மாதிரியே சில வைஷ்ணவ கோயில்களில் இருக்குது. ஆனால் சிவ ஆலயத்தில் இப்படி ஒரு பரிகாரம் ரொம்ப ஆச்சரியமான பரிகாரம். சிவபெருமான் வந்து குழந்தை ரூபத்தில் இருக்கார். அப்போ யார் கல்யாணம் ஆகியும் காலதாமதமாவது குழந்தை பேரில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் அந்த இறைவனுக்கு சில அவங்க கோயிலில் ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்காங்க, பால் கல்கண்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அதை கொடுத்தா அவங்க ஒரு குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அதை கையில் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு தொட்டில் இருக்குது, அந்த தொட்டிலில் போட்டு அந்த குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம தாளாட்டுற மாதிரியான ஒரு வைபவம் அவங்க பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பரிகாரம். ஆனால் நம்ம அங்கே அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்க கன்சீவ் ஆகிடுறாங்க, குழந்தை பேர் கிடைக்கிது. இதுக்கு அடுத்து ஒரு பரிகாரமும் அந்த கோயிலில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஒரு வயசு 1.5 வயசு ஆனதுக்கு பிறகு அதே கோயிலுக்கு திரும்ப போய் அந்த வேண்டுதல் நிறைவேறியதை திருப்பி அவங்க செய்ய போகிறாங்க. இன்னொரு பரிகாரம், அங்கே குழந்தைகள் விளையாடுவதற்கு ஒரு ஊஞ்சல் இருக்குது கோயில் சன்னிதானத்து உள்ள கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி. அங்கே இந்த குழந்தைகளை வைத்து நாங்கள் ஊஞ்சல் ஆட்டுறோம் அப்படின்னு ஆட்டுறாங்க. கொஞ்சம் வஸ்திரங்கள் வாங்கி பால் கல்கண்டெல்லாம் கொடுத்து இந்த நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வந்தோம்னா அந்த குழந்தைகளும் ஆரோக்கியமாக அவங்களுடைய ஃபியூச்சர் எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல். இந்த கோயிலில் நிறைய விசேஷமான சன்னதிகள்லாம் இருக்குது. ஸ்வர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர் இருக்கார். இந்த ஸ்வர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர் கோயிலுங்கிறது ரொம்ப சில இடங்கள்ல தான் இருக்குது. அதனால் பணம் காசும் நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறது இதில் கூடுதல் தகவல். அப்போ ஒரு கோயிலுக்கு போனோம்னா நம்ம வளர்ச்சி அடையணும், வருமானம் வரணும், மனம் நிம்மதியாகணும் அப்படின்னா அந்த கோயில் சில அம்சங்களில் பொருந்திய கோயிலாக இருக்கணும். அப்போ இந்த ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அந்த தோஷங்கள் விலகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைய தகவல். மீண்டும் இதுபோல இன்னொரு நல்ல தகவலில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன்.